ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பேச்சு போட்டிக்கான தலைப்பு பெருந்தலைவர் காமராசர், கர்ம வீரர் காமராசர், கல்வி கண் திறந்த காமராசர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாமரை மலராக தூய்மையை பரப்பும் எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், வளரும் துளிர்களுக்கு நீரூட்டும் கல்வி கடவுளர்களான ஆசான்களுக்கும், வசந்தத்தின் வாசம் போல நம்மை சூழ்ந்திருக்கும் என் சக மாணவ மாணவியருக்கும் என் அன்பும் மரியாதையும் கலந்த நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். 1903 ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகரில் விலையில்லாத மாணிக்கம் ஒன்று விண்ணில் இருந்து தரையிறங்கியது. தமிழர்கள் பலரை நிமிர வைத்தது. தேங்காய் வியாபாரம் செய்து வாழ்க்கையை நடத்தி வந்த குமாரசுவாமி சிவகாமி தம்பதியின் மகனாக காமராசர் பிறந்தார். அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் காமாட்சி. எந்தவித பாரம்பரிய பின்னணியும் இல்லாமல் காமராசர் பிறந்தார். பின்னாளில் தன்னிகரில்லாத தலைவராக விளங்கினார். கர்ம வீரராக, கிங் மேக்கராக, பெருந்தலைவராக மக்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம் நாட்டுக்கு ஒரு வழிகாட்டியாக, கலங்கரை விளக்கமாக, உத்தமராக, கருணை முனிவராக வாழ்ந்து வந்தவர் கர்ம வீரர் காமராசர். வரலாற்றில் ஈடு இணை இல்லாத பெயரையும் புகழையும் பெற்றவர். விருதுநகர் நமக்கு தந்த விருதாக நின்றவர் காமராசர். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு மகாத்மா காந்தியின் வழியில் நடந்து பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது நாட்டுப்பற்றும் தியாக மனப்பான்மையும் இளைஞர்களுக்கு இன்று ஒரு பாடமாகவே உள்ளது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அவர் தமிழக முதல்வராக 1954 பொறுப்பேற்று 1963 வரை தொடர்ந்து பதவியில் இருந்தார். முதலமைச்சராக இருக்கும்போது கல்வி வளர்ச்சி மற்றும் ஏழை மாணவர்களின் முன்னேற்றமே அவரது முதன்மை நோக்கமாக இருந்தது. அதனால்தான் அவரை மக்கள் கல்வியின் தந்தை என மதிக்கின்றனர். பள்ளிக்கு செல்ல முடியாத ஏழை பிள்ளைகளுக்காக மதிய உணவு திட்டத்தையும் இலவச பாட புத்தகங்களையும் அறிமுகப்படுத்தினார். இதனால் பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்தது. அவர் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். முதல்வராக இருந்தபோதும் அவரிடம் சொத்துக்களோ செல்வங்களோ இல்லை. இதுவே ஒரு உண்மையான நெறிமுறை நிறைந்த அரசியல்வாதியின் அடையாளமாகும். அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் இருந்தவர். இவர் கிங்மேக்கர் என்றும் அழைக்கப்பட்டார். ஏனெனில் நேருவுக்கு பிறகு பிரதமரை தேர்ந்தெடுக்கும் ஒரு இக்கட்டான கட்டத்தில் முக்கியமான கருத்துக்களை தெரிவித்து வெற்றி கொண்டார். அவரது பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் தமிழ்நாட்டில் காமராசர் நாள் எனும் பெயரில் கல்வி முன்னேற்ற நாளாக அனுசரிக்கப்படுகிறது. நாம் அனைவரும் அவரது பாதையில் நடந்து நாட்டிற்கு நல்லதோர் சேவை செய்ய வேண்டும். இந்த அரிய வாய்ப்பை அளித்த பள்ளிக்கும், என் பேச்சை கவனமாக கேட்ட எல்லா நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜில்லுன்னு வைப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.